ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் பாரு ஹேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, தேங்க்யூ. ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், ஆமி ரிவ்யூவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். ஓகே, ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். அது உங்கள் ஒப்பீனியனாக இருந்தாலும் சரி, என் ஒப்பீனியனாக இருந்தாலும் சரி, ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். அவ்வளோதான். அவங்களுக்கு நான் சொல்கிற பதில் இதுதான். உங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு பாரு ஹேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஷோ பார்க்காம டிவி ஆஃப் பண்ணிடலாம். அப்போ ஷோ பார்த்துட்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நாங்கள் கிடைக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. எதர் பார்வை திட்டுறதுக்கோ இல்லைனா வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ. இப்போ அப்படி தான் வந்து ஜனங்க வந்து இப்போ ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வாரம் வேணால் பார்வை திட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்காகவாது 3வது வாரத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேவா? இப்போ திருப்பி புதுசாக உள்ளே வந்து வைல்டு கார்டு என்ட்ரின் சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின். அந்த பிரஜின் வந்து தன்னை தீபக்கா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா எஃப்ஜே ஜூனியர் ரவுடினா பிரஜின் வந்து சீனியர் ரவுடி. அவ்வளோதான். ஆக்சுவலாக சாண்ட்ரா கேம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சீக்ரெட் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். டாஸ்க்குனா அப்படி தான் ஆடணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஓகே, டாஸ்க்குனா இப்படி தான் ஆடணும், நான் ஒத்துக்கிறேன். அப்போ பிக் பாஸ் ஷோனாலுமே இப்படி தான் கேம் ஆடணும்னு ஒன்று இருக்குது. பர்சனல் வெஞ்சன்ஸை மட்டும் அப்போ அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் ஹிட் ஆகுதுன்னா இன்ட்யூஷன் இருக்குன்னா, இது சாண்ட்ரா சொன்னது தான். கேர்ள்ஸ்க்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குன்னா பாய்ஸ்க்கும் இருக்குன்னா 2 பேருக்கும் இருக்கிறது உண்மைதான். ஆனால் பாய்ஸை விட கேர்ள்ஸ்க்கு அந்த இன்ட்யூஷன் ஜாஸ்தினா அப்போது அந்த லெவலை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாரும் தன்னை பர்சனல் அட்டாக் தான் பண்ணுறாங்க, கார்னர் தான் பண்ணுறாங்கன்னு பாரு சொல்கிறாங்க. ஓகே, அகெயின் அவங்க ஒப்பீனியன், அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் நான் பிக் பாஸ்க்கு ஒரு ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். பிக் பாஸ்க்கு நான் ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். என் சேனல் பெருசாக ரீச்லாம் இல்லை. இந்த வீடியோஸ் பார்க்குற யாராவது பாரு ஹேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய சேனல்ஸோட ரிவ்யூலாம் பார்ப்பீங்க. பாருக்கு அகென்ஸ்டாக பேசுகிறது பெரிய சேனல்ஸ் பேசுகிறாங்க. தம்ப்நெயில்ஸ் கூட அவங்களுக்கு அப்படி வச்சா தான் போகும். பாரு எலிமினேட்டட்னு வச்சா தான் போகும். இல்லை யார் எலிமினேட் ஆயிருந்தாலும் அங்கே பாருவை திட்டிட்டு தம்ப்நெயில் போட்டால் தான் போகும் அப்படின்னா என் சேனல் அந்த ஆங்கிள் இல்லை. உள்ளே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தம்ப்நெயில் போடுவேன். சும்மா வியூஸ்க்காக நான் போடுறது இல்லை. என்னோடய வியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் மனசுலேருந்து எனக்கான விஷயங்களை பேசுகிறேன். அகெயின் நான் சொல்கிறது தப்பாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் சரியாகவும் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் தப்பாக இருக்கலாம், நிறைய டைம் சரியாக இருக்கலாம். ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். அகெயின் நான் இதை திருப்பி சொல்கிறேன். ஸோ என் சேனல் பார்க்குற பாரு ஹேட்டர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக நான் இதை விற்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பெரிய சேனல்ஸோட ரிவ்யூ போய் பார்ப்பீங்க. பாரு ஹேட் பண்ணி பேசுகிறதோ, பாருவை திட்டுறதோ, அது ஃபேட்மேன் சேனல் ஆகட்டும், ஜோ மைக்கிள் ஆகட்டும், அப்புறம் இந்தியா கிளிட்ஸில் அபி, ரோஸ்ட் வித் அபி அப்படி இருக்குல்ல, அவங்க எந்த வேணால் இருக்கட்டும், அங்கெல்லாம் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட்டை ஏன் சார்பாக இல்லை பாரு ஹேட்டர்ஸ் சார்பாக ரெப்ரசன்டிவாக எடுத்துகிட்டு போய் வைங்க. பிக் பாஸ்க்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். உங்களுக்கு பாரு திவாகர் மேலே தான் ஷோ போகுது அப்படிங்கிறத நான் சொல்லலை. உள்ளே வந்த பிரியங்கா, மஞ்சரி, தீபக் சொன்னாங்க. மஞ்சரி வந்து அந்த ஹோட்டல் டாஸ்கில் திவ்யாவையும் ரம்யாவையும் விக்கல்ஸ் விக்ரமையும் உள்ளே வச்சுட்டு பேசும்போது சொன்னாங்க. பிரியங்கா வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க் முடிஞ்சோடனே எல்லார்கிட்டையுமே உட்காந்து எல்லாருமே போய் நாங்கள் எப்படி வெளில தெரியும் தனித்தனியாக அவங்களுக்கான விஷயத்தை கேட்டாங்க. எப்படி வந்து திவ்யா கிட்ட வந்து பாரு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து திவ்யா வரும்போது கேட்டாங்க, அவங்களாம் வந்து கேட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பிரியங்கா கிட்டேயும் அவங்கவுங்க போய், அது எஃப்ஜேவாகட்டும், வினோத் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யாவாகட்டும், அதுக்கப்புறம் சுபிக்ஷாவாகட்டும், எல்லாருமே போய் கேட்டாங்க தனித்தனியாக. பாரு எங்கேயுமே கேட்கல. ஆனால் கேட்டவங்களுக்கு எல்லாம் பிரியங்கா சொன்ன பதில், அவள் மட்டும்தான் ஷோவை ரன் பண்ணிட்டு போகிறா, அவள் மேலே தான் இந்த ஷோ போகுது, அப்போ நீங்கள்லாம் வெளியில் தெரியவே இல்லை. சுபிக்ஷா கிட்ட சொன்ன பதில், நீ டாஸ்கில் மட்டும் தான் தெரியுற, மற்ற இடத்துலலாம் நீ எங்கேயும் வரல. விக்கல்ஸ் விக்ரம் கிட்டேயும் சொன்ன பதில். அப்புறம் இது 4 வாரமாக அவளை வச்சு தான் ஷோ போயிட்டுருக்கு, அவன் மேலே தான் ஷோ ரன் ஆகுதுன்ற அப்பட்டமான உண்மையை பிரியங்கா போட்டு உடச்சிட்டாங்க. அந்த இடத்துல வினோத், எஃப்ஜே, அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா எல்லாருமே இருந்திருக்காங்க. இப்போ எஃப்ஜே கிட்ட சொன்னாலும் அது ஆப்வியஸாக ரம்யா கிட்ட போகும், ரம்யா கிட்ட சொன்னால் கனி கிட்ட போகும். அப்போது ரம்யா கிட்ட சொன்னால் கனி கிட்ட போகும்னா கனி கிட்ட சொல்கிறது அப்படி பிரவீன் கிட்ட போகும், பிரவீன் கிட்ட போய் சபரி கிட்ட போகும் அப்படின்னு அந்த சைடு ஒன்று போகும்னா, இந்த சைடு சுபிக்ஷா கிட்ட சொன்னால் அது வியானா கிட்ட போகும், வியானா கிட்ட சொல்கிற பட்சத்தில் அது வந்து கெமி கிட்ட போகும். அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஓவராலாக புரிஞ்சிடுச்சு ஷோ வந்து பாரு மேலே தான் போகுது, சபரி தான் ஒன்றுமே வெளியில் தெரியல அப்படி, அதாவது டைட்டில் வின்னர் சபரி ஃபேன்ஸ்க்கு சொல்கிறேன், ஒன்றுமே தெரியல அப்படின்னும் போது இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மராக அவங்கள பாருவை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 ஹவரில் பெஸ்ட் பர்ஃபார்மராக பாருவை சொன்னது மட்டும் தான் காமிச்சாங்க. அந்த குரூப்பிசம் இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிற இடத்துல குரூப்பிசம் உள்ளே இருக்குன்றத பிக் பாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ அந்த குரூப்பிசம் ஏன்டா பாருக்கு ஓட்டு போட்டாங்க, நிஜமாவே வந்து பாரு வந்து பெஸ்ட்டாக பண்ணி தான் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க பெஸ்ட்டாக பண்ணதுன்னா உண்மைதான். ஐ மீன் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இத்தனை வாரம் இல்லாததான் அவங்க இந்த டைம் பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி பெஸ்ட்டாக கொடுக்குற இடத்துல எல்லாருமே ஒரு அந்த வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அதை சொல்லி தான் கொடுத்தாங்க. இத்தனை வாரம் இப்படி இருந்தது, எனக்கான ஸ்பேஸ் வேணும், எனக்கு மட்டும் வேணும், நான் மட்டும் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கணும்னு இருந்த பாரு இன்னைக்கு டாஸ்க்குன்னு ஒன்று கையில் கொடுத்தோன்னே இப்படி செஞ்சாங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்க தான் செய்வாங்க, அவங்கவுங்களுக்கான விளையாட்டை
விளையாட தான் செய்வாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் ப்ளே பண்ண தான் செய்வாங்க. அது சுபிக்ஷா QC டாஸ்கில் பண்ணதாகட்டும், இல்லை சுபிக்ஷாவை பண்ண வச்ச விக்ரம் ஆகட்டும், அந்த இடத்துல திவாகர் ஆகட்டும் QCயா, இல்லை வந்து அந்த QC பாட்டிலில் ரிஜெக்ட் பண்ண இடத்துல பாரு செஞ்சது ஃபேர் இல்லைன்னு சொல்கிறதாகட்டும். இப்போ அதே நாமினேஷன் பாஸ்க்காக சாண்ட்ராவும் அதை தான் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது மேலே வந்து சாண்ட்ராக்கு வந்து நாமினேஷன் பாஸையும் கொடுப்பீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க்காக இருந்தால் கூட அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்களான்னு தெரியாது. நாமினேஷன் பாஸ்ன்னு வர இடத்துல டேரக்ட் நாமினேஷனில் ஒருத்தவங்களை போடணுன்னு வரும்போது இவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் வெளியில் பார்த்துட்டு அகைன் பாரு சொன்ன மாதிரி தான். இல்லை அவங்க பாரு ஹேட்டர்ஸ்க்கு அது பிடிக்கலன்னா எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் வெளிலேருந்து வந்ததே ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணணும்னு நினச்சி வந்தது என்ன, பாரு திவாகர் அட்டாக் பண்ணணும் தான். அது அந்த லெட்டர் கிழிச்சதுலேருந்து, திவ்யா வந்து சொன்னதுலேருந்து, பிரஜின் நடந்துக்கிற விதத்துலேருந்து, சைக்கோ பிரஜின் ஆமாங்க, அவன் வந்து சீனியர் ரவுடி, இவன் வந்துட்டு யார், பிரஜின் வந்து சீனியர் ரவுடி, இது ஜூனியர் ரவுடி வந்து FJ. இப்போ ஒரு FJ வெளில போயிட்டா கூட FJ அன்றைக்குமா இந்த வாரம் போயிருக்கணும், அவர் போகலை. ஏன்னா மக்களுக்கு வந்து ரவுடிசம் பிடிச்சிருக்குல்ல, ஸோ அதனால் ஓட்டு போட்டு உள்ளே வச்சுருக்காங்க, எவ்வளோ தான் அவனை பற்றி வெளியில் வந்தாலும். ஓகேவா? அப்போ வந்து துஷார் வெளில போயிட்டார், பிரவீன் வெளில போயிட்டார். ஆமாங்க, பிரவீனும் துஷாரும் வெளில போயிட்டாங்க. அப்போ ரம்யாவை சேவ் பண்ணுறதுக்காக பிரவீனை வெளில விட்டாங்க. அப்போ ரம்யாவை ஏன் சேவ் பண்ணணுன்னா, ரம்யா வந்து கலகமுட்டி உள்ள, பிரவீனும் கலகமுட்டி தான். ஆனால் பிரவீன் வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவருக்கு வேணும்னா பாரு பக்கம் பேசுவார், இல்லைனா வந்து இந்த சைட் கனி குரூப் ஆர்டர் எந்த சைடும் இல்லைன்னு அவர் ஆல்ரெடி ஹோட்டல் டாஸ்க்லேயே சொல்லியிருப்பாரு. பிரியங்கா கிட்டன்னு சொல்லும்போது ரம்யா அப்பட்டமாக கனி குரூப்பில் தான் இருந்தாங்க. அந்த ஹோட்டல் டாஸ்கில் அப்பட்டமாக மஞ்சரிக்கிட்டையும் பிரியங்கா கிட்டே ஒத்துருப்பாங்க. இப்போது ஹோட்டல் டாஸ்கில் அந்த கனி குரூப்பில் தான் இருந்தாங்கன்னு அவங்க ஒத்துக்கிற பட்சத்தில் இப்போ கனி குரூப் விட்டு அவங்களால வெளில வந்தாலும் அவங்களுக்கு கேம் இல்லை. அப்போ புதுசாக வந்திருக்க சாண்ட்ராக்கா கூட சேர்ந்துட்டா கேம் ஆடலன்னா ஆமத்து இவங்கெல்லாம் பாருக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு கேம் ஆடுறாங்க. ஓகே, பாரு கண்டென்ட்னு இவ்வளோ நாள் கேம் ஆடினாங்களா, இல்லை பாருவை பிடிக்கலன்னு கேம் ஆடினாங்களோ, எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் பாரு மேலே தான் ஷோ போகுதுன்னு பிரியங்கா சொன்னதுக்கப்புறம் அந்த கேமை 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஒன்று பாரு எதுக்காம கேம் ஆடி தன்னோட கேமை காப்பாற்றிக்கணும், எதுதான் வந்து நம்ம வெளில நெகட்டிவாக தெரியும் அப்படிங்கிறது, இல்லைன்னா பாரு கூட ஒத்து போயிட்டு ஒரு கேம் ஆடணும். பாரு எதுக்கணும், ஆனால் அது வெளியில் தெரியாமல் எதுக்கணும், நம்ம வந்துட்டு நல்லவங்களாக காட்டிக்கணும். மட்டும் வெளில தன்னை நல்லவங்களாக காட்டிக்கணுன்றதுல எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது கேம் பர்ஸ்பெக்டிவில் செஞ்சாலும் சரி, உள்ள பாலிடிக்ஸாக செஞ்சாலும் சரி, அதைத்தான் சாண்ட்ராவும் திவ்யாவும் பண்ணுறாங்க. சாண்ட்ரா நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சாண்ட்ராக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கொடுத்து உங்களுக்கு டாப் 5ல் பிரஜனையும் கொண்டு வரணும், சாண்ட்ராவையும் கொண்டு வரணும், திவ்யாவையும் கொண்டு வரணும் அங்கிற விஷயத்துக்காக சாண்ட்ரா டாஸ்கில் நெகட்டிவாக வருவாங்க. ஆனால் அந்த டாஸ்க்கே நாங்கள் தான் கொடுத்தோன்னு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கேமை இப்படி தான் ஆடணுன்றதுல தெளிவாக புரிஞ்சு ஆடுறது பாரு. அவங்க நெகட்டிவாக போனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் 4 வாரமாக 1 எபிசோடில் அவங்கள வந்து போட்டு கீழ்ச்சிங்க. அவங்கள ப்ரொமோவதின்னு சொல்கிற அளவுக்கு எல்லோ ப்ரொமோலையும் அவங்களே போட்டு உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாம் நிறைய பேர் கண்டென்ட் கொடுத்தாங்க. உள்ள FJ அதிரி வந்து லவ் கண்டென்ட் ட்விட்டரில் அதில் தான் போச்சு. நீங்கள் அதை 1 ஹவரில் போடலை. சபரியும் நிறைய ப்ளே பண்ணியிருக்காரு, உள்ள நல்ல பாருவை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அந்த ரம்யா குட்டி சாத்தான்னு சொன்னதுலேருந்து அவளை பேயின்னு சொன்னது நிறைய பேசியிருக்கு, ரைட்டா? ஆனால் பின்னாடி ஒன்று பேச எல்லாமே பின்னாடி தான் கேம் ஆடிருக்காங்க, பாருவுக்கு பின்னாடி ஆடிருக்காங்க. அப்போது நீங்கள் பாருவுக்கு பின்னாடி யார் பேசுனாங்களோ அதெல்லாம் 1 ஹவரில் போட்டிருந்தீங்கன்னா அவங்க முகத்திரை கிழிஞ்சிருக்கும். இன்றைக்குமே பிரஜின் வந்து பாருவை சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு இருந்தால் நான் விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் 1 ஹவரில் காட்ட மாட்டீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் 1 ஹவரில் முக்கியமான விஷயம் காட்டலை, ஆனால் அதோட விஷயங்களை மட்டும், அதோட கண்டினியூவேஷனை மட்டும் நீங்கள் காட்டுனீங்க, என்ன நடந்ததுன்றதை ஆக்சுவலாக காட்டலை, ஓகேவா? இந்த இடத்துல அகைன் நீங்கள் பிரஜினியும் சாண்ட்ராவையும் தூக்கி வைக்க பார்க்குறீங்க. சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பின்னாடி நான் நிற்கிறேன், உங்களுக்கு நாமினேஷன் பாஸும் கிடைக்கும், பேரும் நெகட்டிவாக போகாது. ஏன்னா அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க். ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் அப்படி தான் வந்து பண்ணாங்க, சீக்ரெட் டாஸ்க்னா அப்படி தான் ஆடணும் அப்படின்னு. அப்போது நான் உங்களுக்கு பிக் பாஸ்க்கு ஒன்று ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் அதே சீக்ரெட் டாஸ்க்கை பாருக்கு கொடுங்க, இல்லை திவாகருக்கு கொடுங்க. டாக்ஸிக்காக இந்த சீசன் போதுன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, யாருக்குமே எமோஷனலாக எந்த கண்டஸ்டன்ட் கூட கனெக்ட் இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அகைன் பாரு எதுக்குறவங்க ஒரு ஃபேன்ஸு, பாரு கூட ஒத்து போகிறவங்க ஒரு ஃபேன்ஸு. அப்போ பாரு எதுக்குற இடத்துல அந்த வீட்டுக்குள்ளேயே அது நிறைய இருக்குன்னா, வைல்ட் கண்டஸ்ட்டாக வர திவ்யாவும் பிரஜனுமே பாரு எதுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. திவ்யாவுக்கு ஆல்ரெடி PR இருக்குது, அவங்களுக்கு தன்னை அர்ச்சனாவாக காட்டிக்கணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. ட்விட்டர்லேயே சோஷியல் மீடியாவில் அவங்க அர்ச்சனா கீழே தான் அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்களாமே. ஏங்க அர்ச்சனா ஒரு குரூப்பை எதிர்த்து விளையாடினாங்க, புரியுதா? இல்லை அர்ச்சனாவை எதிர்த்து ஒரு குரூப் இருந்தது. இங்கே நீங்கள் வைல்டு கார்டாக போகிறதுக்கு முன்னாடியே 2 பிரிஞ்சிருக்கு, பாருது ஒன்று குரூப்பிசம் ஒன்றுன்னு. அப்போ நடுவில் போகிற நீங்கள் ஒரு ஸ்டாண்டாக எடுக்கணுமே தவிர இந்த சைடும் அந்த சைடும் சாயக்கூடாது. நீங்கள் பார்வை எதிர்த்து விளையாடுங்க, குரூப்பிசமே எதிர்த்து ஆடுங்க. ஆனால் பார்வை மட்டும் எதிர்த்து ஆடுறீங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த குரூப்பிசம் தான் சேர்றீங்க. இன்றைக்கி அந்த ஜெயில் டாஸ்க் விஷயத்தில் உள்ளே போகிறது FJவும் யார் சாண்ட்ராவும் போகிறாங்கன்னா, அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு மஸ்கிட்டோ வேணுமா, மழை வந்தால் தண்ணி வருமா, நைட்டில் வந்து அவங்க சேஃபாக இருக்க முடியுமா அப்படின்னு 10 வாட்டி போய் சாண்ட்ராவையும் FJவையும் அப்படியே பொத்தி பாதுகாக்கிறாங்க, ஓகேவா? FJலாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் மழை வந்தால் தண்ணி வரும், பிக் பாஸ் அதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஏன்டா இவ்வளோ வாரம் 3 வாரம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களே, அவங்கெல்லாம் எதுவும் கேட்கலையே, உனக்கு மட்டும் வந்துட்டு மழை வந்தால் வந்து சிமெண்ட் தர போட்டு கொடுத்து மேலே கொடை பிடிக்க 4 ஆளாக வைப்பாங்க,
அப்போ நீ செல்ல புள்ளன்னு ப்ரூஃப் பண்ணுற எழுந்து நின்று ஓகேவா. அப்புறம் ஒரு இடத்துல பிக் பாஸே கலாய்க்கிறார், ஃபேன் ஏதாவது வேணுமா, நீங்கள் நல்லா ஆடினீங்கன்னா வெளியே ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்னு லைவில் சொல்லி மொக்க வாங்கினார் எஃப்ஜே. இதெல்லாம் வெளில வர மாட்டேது. அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்கிற இடத்துல சபரியும் மொக்க வாங்கினார். இவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் இவங்க ஏன் பாரு சொன்னாங்கன்னா, ஒன்று பாரு இப்படியே இருந்துடணும், நிறைய கண்டென்ட் பாரு கிட்டேருந்து வருது, சண்டை போட்டாலும் வருது, அவள் எங்கே பேசினாலும் ப்ரொமோவில் வரா அப்படின்றத பிரியங்கா போய் உடைச்சதுனால ஒன்று பாரு வந்து ஆஃப் பண்ணணும், இல்லை பாரு வந்து அகெயின்ஸ்டாக பண்ணால் நெகட்டிவாக பண்ணிடுவோம். அப்போ ஆஃப் பண்ணணுன்னா நீ இப்படியே இருப்பாருன்னு சொன்னால் பாருவை சைலண்ட் ஆகிட்டு இவங்க கண்டென்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது. இல்லை நம்ம பாரு எதிர்த்தே தான் ஆட போகிறேன் அப்படிங்கிறது பர்சனல் வெஞ்சன்ஸில் போகும். அந்த கேம் ஹெல்த்தியாக ஆகாது. உங்களுக்கு பிக் பாஸ்க்கு ஒரு சேலஞ்ச் நான் திருப்பி சொல்கிறேன். இன்டெரக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாரத்தில் சீக்ரெட் டாஸ்க்கை போட்டு பிக் பாஸ் சொன்ன சீக்ரெட் டாஸ்க்கை குறும்படமாக போட்டு உடச்சி சாண்ட்ராக்கு பெரிய கிளாப்ஸ் வந்துச்சு, செம்மையாக இருந்தது, அவங்க டாஸ்க்குக்காக தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறும்படம் போட்டது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது. குறும்படம் நீங்கள் போட்டது உண்மைன்னா அது நீங்கள் சாண்ட்ராக்கு ஃபேராக இருக்கணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா, சாண்ட்ராக்கு நெகட்டிவாக போகக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, அப்போ அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் பாருக்குமே அப்படி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அவங்க வந்து வீடு ஃபுல்லாக இவன் விஷச்செடின்னு சொல்கிறான்ல அவன் பிரஜனை, அப்படி ஒரு பொண்ணுக்கு விஷம் வச்சிருவான்னு சொல்கிறான்ல பச்சையா, ரைட்டா. இவன் வந்து 2 பொண்ணுங்க இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறேன். இவன் ஒரு நல்ல அண்ணனாக இருக்க வேணாம், ஒரு நல்ல மனுஷனாக ஒரு பொண்ணு பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஓகேவா. அப்படி இருக்கிற பட்சத்தில் விஷம் வச்சுட்டேன்னு சொல்கிற இவனுக்கு அவ்வளோ அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்கல, அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது இவ்வளோ அவ்வளோ கௌரவம் பார்க்குறவர் பொண்டாட்டி கூட சேர்ந்து வந்து கேம் ஆட வேணாம். ஒன்றும் யாராவது ஒருத்தராக வந்திருக்கலாம், 2 பேர் சேர்ந்து வந்து தான் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணணும்னு ஒன்று டிசைட் பண்ணுறீங்கன்னா சாண்ட்ரா டாஸ்க்குக்காக பண்ணுறாங்க. நீ வந்துட்டு உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக அமித்துக்கும் வந்துட்டு த்ரெட்டன் பண்ணுறேன், அப்போது வந்து துஷாருக்கும் த்ரெட்டன் பண்ணுறேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்க யாரும் பாரு அட்டாக் பண்ணுறது இல்லை, பர்சனல் வெஞ்சன்ஸையும் காட்டுறதுல அவங்க துஷார் அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அவனை வெளில அமிச்சிட்டிங்க. ரம்யாவை சேவ் பண்ணி என்ன பண்ணீங்க, துஷாரை வெளில அமிச்சிட்டிங்க, ஓகேவா. அப்போது அமித் வந்து அவரும் வந்து பாருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கல, அவர் யூனிக்காக ஒரு ப்ளே பண்ணுறாரு அப்படின்னோடனே பாருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க மட்டும்தான் பிரஜனுக்கு தேவை. அப்போ அந்த பிரஜனுக்கு எஃப்ஜே தேவை, அப்போ அந்த எஃப்ஜேக்கு திவ்யா தேவை. அப்போ நீங்கள் திருப்பி ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா நான் ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், பாருவை வந்து நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஓட்டிங் விஷயத்தில் இல்லை, சீக்ரெட் டாஸ்க்காக. என்ன சீக்ரெட் டாஸ்க்கு தெரியுமா, இப்போ வந்து மிட் வீக்கில் எப்பயாச்சும் நீங்கள் எலிமினேஷன் வைப்பீங்கள்ல, அது வந்து 8th 9th வீக்கில் வைப்பீங்க. அதாவது நாமினேட் ஆயிருக்கவங்க யாரையும் எலிமினேட் பண்ணணும். நீங்கள் அப்படிலாம் பண்ண வேணாம், ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீட்டில் யார் வந்து டாக்ஸிக்காக இருக்கா, எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணமாக இருக்கா, எல்லாத்துலேயும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கணும்னு யார் இருக்கா, இல்லை வந்து வெளியில் சேனலில் டிவியை பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆஃப் பண்ணுற அளவுக்கு மக்களுக்கு பிடிக்காதவங்களாம் யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. அப்படியே பாரு திவாகர் மேலே விஷயம் போகும். அதுலேயும் பாருவா திவாகரான்னு வந்தால் பாருக்கு தான் ஓட்டு நிறைய விழும், ஓகேவா. அப்போ திவாகரை கூட கோமாலே நினச்சி ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் இவன் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் போது அவள் நாமினேஷனில் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அந்த வாரம் ஓரம் கட்டிடுவாங்க. நீங்கள் அந்த பொண்ணை அப்படியே ஓவர் நைட்டில் எலிமினேட் பண்ணி சீக்ரெட் ரூமில் வைங்க. கண்டஸ்டன்ட் முன்னாடி அது எலிமினேஷனாகவே இருக்கட்டும், மக்கள் முன்னாடி அது எலிமினேஷனாகவே இருக்கட்டும். மிட் நைட் சர்ப்ரைஸ் எவிக்ஷனே ஒரு வைங்க. அதுக்கு கூட நான் பேர் சொல்கிறேன். இந்த பாரு ஹேட்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் இருந்தால், உங்களுக்கு வந்து பாரு அவ்வளோ பிடிக்காதுன்னா, உங்களுக்கு ஷோவில் பாரு இருக்கிறது பிடிக்காதுன்னா, இதை வந்து ஒரு சின்ன, ஏன்னா என் சேனல் ரீச் ஆகாது, ரைட்டா. ஆனால் பெரிய சேனல்ஸில் சொல்கிறத வந்து டிவி செய்வாங்க. அது ஃபேட்மேன் சொல்கிறதாகட்டும், இந்தியா கிளிட்ஸ் ஆகட்டும், பிஹைண்ட் உட்ஸ் ஆகட்டும், ரோஸ்ட் வித் அப்படி எது வேணாம். ஸோ அங்கே கண்டிப்பாக என் பாரு ஹேட்டர்ஸ்னு யாராவது வந்து பார்க்குறீங்களா, உங்களை பெரிய சேனல்ஸ் பார்ப்பீங்க. நான் அகைன் இதுதான் சொல்கிறேன், நீங்கள் போய் அந்த சேனலில் இந்த ஐடியாவை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஷோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு வாரம் அதை எடுத்துகிட்டு அந்த ஓவர் நைட்டில் அந்த பொண்ணை வெளில அமிச்சிட்டு சீக்ரெட் ரூமில் அந்த பொண்ணை வச்சு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் டாக்ஸிக்காக தானே ஷோ போகுதுன்னு சொல்கிறீங்க, அதே தான் நாங்களும் சொல்கிறோம். ஒரே பொண்ணு மேலே ஒரே ஆள் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸோ இல்லை வேறு கேம் ஆடுறதுக்கு வேறு வழியே இல்லை. இப்படி ஆடினா தான் கேம் வெளில தெரியும். ஏன்னா அவங்க தான் ஸ்ட்ராங், அவங்க தான் 4 வாரமாக இருக்காங்க. பிரியங்கா வந்து 4 வாரமாக இவங்க மேலே தான் ஷோ போகுதுன்னு வந்து உள்ளே இருக்க ஓல்டு கண்டஸ்டன்ஸ்க்கு சொல்லலாம். ஆனால் வைல்டு கார்டுக்கு அது ஆல்ரெடி தெரியும். அந்த பிரஜன் மாதிரி விஷ செடிக்கலாம் அது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷ செடின்னு சொல்கிறதா அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அது சொல்கிறதுக்கு கூட வார்த்தை இல்லை. இட்ஸ் டோட்டலி ஒஸ்ட் பிஹேவியர் ஆஃப் அ மேன் அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேவா. அதை ஜென்டில்மேன் அவர் நினச்சிக்கிறாரு. இது வந்து தீபக் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சிக்கிறாரு. தீபக்கும் சௌந்தர்யாக்கும் போன சீசனில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். நான் அதை பற்றி அப்புறம் டீட்டெயிலாக பேசுகிறேன். பிரஜன் விஸ் தீபக்னே தனியாக ஒன்று போடுறேன். பிரஜன் கிட்ட தீபக் என்ன சொல்லிட்டு போனார், தன்னை தீபக்கா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க பிரஜன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல பாருவை சௌந்தர்யா மாதிரி ஆக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறத, இந்த இடத்துல விஷாலாக இருக்கிறது எஃப்ஜே அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன், ஓகேவா.
இது ஒன்று இருக்குது. அப்போ வந்து இது சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ நான் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸை தான் சொன்னேன். இட்ஸ் நாட் எ சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ. இது வந்து ஸ்டோரி டெல்லிங்னா ஓகே, அந்த ஸ்டோரியும் கேட்டுட்டு தானே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அப்போ ஓரளவுக்கு நான் சுவாரஸ்யமாக கதை சொல்கிறேன்னு தானே அர்த்தம். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்யூ. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க்குன்னு வச்சிங்கன்னா பார்வை 2 நாள் சீக்ரெட் ரூமில் வைங்க. யார் வந்து பார்வை பற்றி பேசாமல் இருக்காங்கன்றதை நான் ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன். அந்த பொண்ணு இப்படி தான் பண்ணா இருந்தாலும் வெளில போயிட்டா, அவள் ஃபேராக தான் கேம் ஆடலாம் இருந்தாலும் வெளில போயிட்டா, லவ் கண்டென்ட்டில் அசிங்கமாக தெரிஞ்சால் வெளில போயிட்டா, இல்லை வந்து வெளில வந்து ஜனங்க பார்க்கவே முடியாத மாதிரி டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சீசனே வந்து கெட்டு போனதுக்கு அவள் தான் காரணம், அதனால் வெளில போயிட்டா, அவளுக்கு இது கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அப்படின்னு இப்படி யாராவது பேசலைன்னா பேசாமல் அடுத்து சரி ஓகே அது ஒரு அவங்களுக்கு வந்து எலிமினேட் பண்ணணும்னு நினச்சாங்க, இது பிக் பாஸோடது கேமு, அது ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த பொண்ணை பற்றி பின்னாடி புறம் பேசாமல், காசிப் பேசாமல், பர்சனல் வெஞ்சன்ஸில் பேசாமல் அவங்கவுங்க அடுத்து என்ன கேம் பாடலாம், இப்போ எதில் இந்த வாரம் ஒஸ்ட்டில் யாரை சொல்லலாம், ஏன்னா அப்போ வந்து இப்போ ஒஸ்ட்டில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காது, பர்சனலாக கார்னர் பண்ண ஆள் இருக்காது, பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்ட ஆள் இருக்காது, சேஃப் கேம்குள்ளேயே புகுந்துட்டு இருக்கவங்க ரம்யா இப்போ உள்ளே தான் இருக்காங்க, ரம்யா எஃப்ஜேவை நாமினேட் பண்ணணும், சபரி கனியை நாமினேட் பண்ணணும், சாண்ட்ரா பிரஜனை நாமினேட் பண்ணணும், அப்போ திவ்யா வந்து எஃப்ஜேவை நாமினேட் பண்ணணும், அப்போ மற்ற உள்ள இன்னும் 2 இருக்குல்ல, அந்த என்னது அந்த கெமி, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, வியானா, இவங்க 2 பேரே வந்து விக்கல்ஸை நாமினேட் பண்ணணும், விக்கல்ஸ் இவங்க 2 பேரை நாமினேட் பண்ணணும் அப்படின்னு அந்த சீசன் ஹெல்த்தியாக போகும். அப்போ சீக்ரெட் டாஸ்க்கு நீங்கள் ஒன்று வைப்பீங்கள்ல, பாரு எல்லாம் தனக்கு பின்னாடி யார் யார் என்ன பேசுகிறாங்கன்றத பாருவும் பார்ப்பாங்க, மக்களும் பார்ப்பாங்க. அப்போ திருப்பி எடுத்துகிட்டு வந்து பாருவை இது எங்களோட சீக்ரெட் டாஸ்க்கு, நாங்கள் ப்ராங்க் பண்ணோம், இது எலிமினேஷன் கிடையாது, இது எங்களோட சீக்ரெட் டாஸ்க்குன்னு உள்ளே விடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேமோட மூவை பாருங்கள். உங்களுக்கு டிஆர்பி, இது என்னோட பர்சனல் அட்வைஸ், யாரும் இது அகைன் யாரும் என் சேனல் பார்க்க போகிறதில்ல, இது ரீச் ஆக போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் பெரிய சேனல்ஸில் நான் சொன்ன இந்த ஐடியாவை போய் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாரு ஹேட்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்க, நாம ரிவ்யூன்னு சொன்னவங்க, சைக்கலாஜிக்கல் ரிவ்யூவில் கதைன்னு சொன்னவங்க, இது ஒரு கதை மாதிரியே பண்ணுங்களேன். நம்மளே அந்த பக்கத்து வீட்டு கதையை பார்க்க தானே பிக் பாஸ் பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, யார் பற்றி காசிப் பேசுகிறேன், எந்த கேமராவில் எதை வருதுன்றதுக்காக தானே பார்க்குறோம். அப்போ கதையை நான் சுவாரஸ்யமாக சொல்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கதையுமே இல்லை இந்த சுவாரஸ்யமாக இதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் பெரிய சேனலில் இதை ரிவ்யூவாக இதை வந்து ஒரு கமெண்ட்டாக போடுங்க. இது கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோக்கு போகும். அவருக்கு தைரியம் இருந்தால், இது ஓப்பன் சேலஞ்சாக நான் பிக் பாஸ்க்கு வைக்கிறேன், அவருக்கு தைரியம் இருந்தால் இந்த சீக்ரெட் டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாரு பின்னாடி யார் பேசுகிறா, அவங்களோட பொசிஷன் என்ன, பாரு இல்லைன்னா அந்த கேம் எப்படி போகும், அப்போ அது ஹெல்த்தியாக கண்டிப்பாக போகும். ஏன் டாக்ஸிக்காக போகுதுன்னா ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணும்போது தான், ஒருத்தரை மட்டும் பண்ணும்போது தான். எங்கள் சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்கும்போது உங்கள் ஏன் பாரு திவாகர் மட்டும் பண்ணுறீங்க, ஏன் உங்கள் புருஷனையே நீங்கள் அதில் முதல்ல கூட்டாளியாக சேர்த்துக்கிறீங்க, தனித்தனியாக ஆட வந்தேன் தானே சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வினோத் கூட சேர்ந்து அதை பிளான் பண்ணியிருக்கலாம், ரைட்டா? இல்லை வியானா கூட சேர்ந்தே அதை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம், சபரி அட்டாக் பண்ணியிருக்கலாம், கனி அட்டாக் பண்ணியிருக்கலாம், ஏன் உங்கள் கூட வைல்டு கார்டாக வந்த அமித்து கூட நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கலாம், ரைட்டா? அப்போ திவ்யாவை அட்டாக் பண்ணியிருக்கலாம், திவ்யாவும் வந்து ஒரு பொசிஷன்லேருந்து அப்போ வெசல் வாஷிங்க்கு வந்துட்டாங்க, ரைட்டா? அப்போ அந்த வெசல் வாஷிங்லேருந்து திவ்யாவை தூக்கி பாத்ரூமில் போட ட்ரை பண்ணியிருக்கலாம், எஃப்ஜேவை உள்ள வெசல் வாஷிங்கில் கூப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒன்றுமே பண்ணல. அரோரான்னு எனக்கு சொன்னாங்களே ஹாஸ்டலில், அப்போ அந்த அரோராவை அட்டாக் பண்ணி ரம்யாவை அட்டாக் பண்ணியிருக்கலாம். ரிசப்ஷனிஸ்ட்டு அவங்க ஒன்றுமே பண்ணல, நீ எதுக்கு அங்கே உட்காந்துருக்கா, அதுக்கு அரோரா அங்கே உட்கார வச்சுட்டு பாத்ரூமில் தூக்கி ரம்யாவை போடுங்க, வெசல் வாஷிங்கில் ரம்யாவை போடுங்க அப்படின்னு நீங்கள் அதை பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? பாரு திவாகர்கிட்டே ஆடினீங்க. ஏன்னா நீங்கள் வரும்போதே ஒரு ஓப்பன் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோடு வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் கூட்டாளியாக சேர்ந்துருக்காது உங்கள் புருஷன் கூட தான், பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி தனியாக ஆடுறீங்க. ஆனால் அவர் சொல்லிட்டார்ல இன்றைக்கி அமித் ஃபஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லும்போது, துஷாரியும் அமித் எதுக்கு சொன்னார், அவர் பிரஜனை இதுக்கு மேலே என் பொண்டாட்டி எது பண்ணிங்கன்னா நானும் என் பொண்டாட்டி தனித்தனியாக ஆட வந்தால் அவங்க விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, ரைட்டா? அவங்க வந்து ஒன்றுமே பண்ணல, ரூமில் வச்சு பூட்ட ட்ரை பண்ணார். ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்குன்னு உனக்கும் பொண்டாட்டிக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து அனாயங்க அவங்க ஒன்று பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து அவங்கள வந்து லாக் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு. அப்போ கூட அவர் கையை பிடிக்கல, ஒன்றும் பண்ணலை, திருப்பி அவங்க திறந்துட்டு வெளில வந்துட்டாங்கல்ல. இப்போ டீமும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டீம் வீக்கெண்டில் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும்ல. எனக்கு அப்படியே சொல்கிறாங்க வீக்கெண்டில் வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு சேதுபதி சொல்லுவாருன்னா சேதுபதி சொன்னேன்னு எல்லாம் சாண்ட்ராக்கு ஃபயர் விடுவீங்க. அப்போது பிரஜின் வந்து அந்த கூட்டாளியாக வந்து சாண்ட்ரா கூட இருக்கிறதுனால தான் அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து, ஒருவேளை பிரஜினுக்கு அது தெரியாமல் இருந்துச்சுன்னு பொண்டாட்டியாக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவர் கேட்டுருப்பாரா கேட்க மாட்டாரான்றது எனக்கு தேவையில்லை. ஆனால் தனித்தனியாக கேம் ஆட வரும்போது ஒரு சீக்ரெட் டாஸ்க்கில் அவங்க பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்க கோ கண்டஸ்டன்ஸ்க்கு அது தெரியாதுன்னா அவங்களோட பெஸ்ட்டு அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அந்த சுச்சுவேஷனை பர்மனெண்ட்டாக இல்லாமல், ஏன்னா அது பர்மனெண்ட்டாக சீக்ரெட் டாஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியும், இமீடியட்டாக என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு ஒருத்தவங்க பண்ணுறா. அப்போ வெளில தூக்கி போடலான்னு சொன்னதும் விக்ரம் தான் சொன்னார், எங்களால் அவங்களை வெளில தூக்கி போட முடியாதுங்க, அதனால் வெளில போய் பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜர் அவருக்கான கோத்தை அவர் காட்டினார். அதுக்கு அகைன் அந்த ஹேண்டில் பண்ண முடியாமல், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் அவர் ரிசைனும் பண்ணார், ரைட்டா? அப்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு புருஷனாக வந்து நான் கேட்பேன், என்னோட ரியல் ப்ரெசன்ட் பார்ப்பீங்க அப்படின்னா ரியல் ப்ரெசன்ட் காட்டுங்க, அதை காட்டிகிட்டே இருக்கீங்களே ரவுடிசம், அப்புறம் வேறு தனியாக என்ன காட்டுறீங்க, அவங்கவுங்கள தானே இருக்கணும், அப்போ தனியாக என்ன காட்டுறீங்க. அப்போ நான் கேட்குறேன், அப்போ பார்வை வந்துட்டு யாராவது தப்பாக பேசுனா இல்லைனா வந்துட்டு
ரம்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவங்க டவுன் ஆகுறாங்க. சுபிக்ஷாக்கு வந்து யாரோ டவுன் ஆகுறாங்க, பேசுகிறாங்க. இப்போ வியானா வந்து எஃப்ஜே எப்போ பாரு அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கேர்ள்ஸ்க்குலாம் யாராவது அங்கே சப்போர்ட் இருக்காங்களா? ஈவன் கனியக்காவே வச்சுக்கோங்க. இப்போ பாருக்கும் கனியக்காவுக்கு ஒரு சண்டை வருதுன்னா கனியக்கா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு அண்ணனா தம்பியாக சபரியும் எஃப்ஜே முன்னே வந்துடுறாங்க. அதே மாதிரி சுபிக்ஷா பண்ணும்போது அண்ணனா விக்கல்ஸ் விக்ரம் வந்துடுவார், இல்லைனா வியானா வந்துடுவாங்க. ரைட்டா? அந்த பொண்ணுன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த திவாகர் கூட ஆடுது. ஓகேவா? அந்த பொண்ணு இன்றைக்கி அந்த பெருகாயம் டாஸ்க்லேயே அதை சொல்லிச்சுல. அப்போ கமருதீன் அவர் ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு அவங்க சப்போர்ட் வந்து வெளியிலேருந்து வரல, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸே தனக்கான சப்போர்ட்டாக பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? வெளிலேருந்து உங்கள் பொண்டாட்டியே கூட்டின்னு வந்துட்டு பொண்டாட்டி வேற கேட்டால் ரியல் பிரச்சனை பார்ப்பேன் ரவுடிசம் பண்ணுறீங்க. அப்போ அவங்களும் வந்து சீக்ரெட் டாஸ்கில் புருஷன் கூட சேர்ந்து அந்த கேம் ஆடுவாங்கன்னா நீங்கள் எங்கே தனித்தனியாக ஆடுறீங்க? இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாரோ சொன்னாங்களே, தனித்தனியாக கேம் ஆடுறவங்க காசிப்பே பின்னாடி பேசக்கூடாது, நாமினேஷன் பற்றி பேசக்கூடாது. இவங்களை பிடிக்குது, அவங்களுக்கும் அந்த கேம் பிடிக்குது, என்னோட வேவ் லென்த்து இந்த கேமில் இப்படி இருந்துச்சு, இந்த டாஸ்கில் இப்படி போச்சு, சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் கூட தான் அந்த விளையாட்டை அவங்க ஷேர் பண்ணிக்கணும். அது பிடிச்சாலும் பிடிக்கலான்னு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டுக்கு மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுறதோ, இல்லை ஒரு டாஸ்க்கை பற்றின ஒரு புரிதலோட பேசுகிறதோ. நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக உள்ளே வந்துட்டு நீங்களே கூட்டாளியாகவும் சேர்ந்துக்குவீங்க, நீங்களே கும்பல் சேர்ந்துட்டு திவ்யா கூட சேர்ந்துட்டு ஒரு கேம் ஆடுவீங்க, அப்புறம் தனித்தனியாக ஆடுறேன்னு சொல்லுவீங்க. புருஷனை சொன்னால் பொண்டாட்டி வந்துடுவாங்க, பொண்டாட்டியை சொன்னால் புருஷன் வந்துடுவாங்கன்னா சாண்ட்ராவோட கேம் நல்லாவே இருந்தாலும் அவங்க புருஷனால் தான் அவங்க கேம் போக போகுது. இந்த வாரம் அவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்க போகுது, வீக்கெண்டில் ஃபயரோட போகிறாங்க, எல்லாம் ஓகே. டைரக்ட் நாமினேஷனில் நீங்கள் திவாகர் பார்வை தவிர வேறு யாராச்சும் போடுங்களேன். உங்கள் கேம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். கனியை போடுங்களேன், திவ்யாவை போடுங்களேன், யாரையாச்சும் போடுங்களேன். உங்களுக்கு தைரியம் தான் சபரியை கூட போடுங்களேன். திருப்பி அந்த கேம் சுற்றி திவாகர் பாரு கிட்ட தான் வரும். அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணி, இல்லை வியானாவை போடுவீங்க. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க? வியானாவை போடுவீங்க. ஒருவேளை துஷார் உள்ளே இருந்தால் துஷாரை போடுவீங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இது இப்படி தான் சுற்றி போகணும்னா இந்த கேம் நான் திருப்பி பிக் பாஸ்க்கு கொடுக்குற சேலஞ்ச், இந்த கேமை நீங்கள் டாக்ஸிக்காக கொண்டு போகாமல் ஹெல்த்தியாக கொண்டு போகணும். குரூப்பிசம் இல்லாமல் அவங்கவுங்க தனித்தனியாக கேம் ஆடணும். ஒருத்தர் மேலேயே ஷோ போகக்கூடாது. அந்த ஷோ கெட்டு போகிறதுக்கே டாக்ஸிக்காக போகிறதுக்கே அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி வெளியில் 2 நாள் வச்சுட்டு ஷோவை நடத்தி பாருங்கள். உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் நீங்கள் வெளியில் அனுப்ப வேணாம். பாரு திவாகர் அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு ஷோ போகாது. 2 மாதத்துக்கு நீங்கள் இழுத்து தான் மூடணும். டிஆர்பிலாம் வராது. ஆனால் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு டிஆர்பி செம்ம லெவலில் ஏறும். பாரு வெளில போயிட்டாங்கன்னு ஒரு ஜனங்க பேசுவாங்க, பாரு எதுக்காக வெளில போயிட்டாங்கன்னு உள்ளே இருக்கவங்க பேசுவாங்க. ரைட்டா? ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்றது மக்களுக்கும் தெரிய வரும். ரைட்டா? அப்போ பாருக்கும் தெரிய வரும். அப்போ அதுக்கப்புறம் அந்த கேம்குள்ளே பார்வை கொண்டு வந்தால் அந்த ஒரு 2 நாளுக்குள்ளே உள்ளே இருக்கவங்க அடிச்சுக்குவாங்க. அப்போ பார்வை விட்டுட்டு அந்த உள்ளே இருக்கவங்க அடிச்சுக்குவாங்கல்ல, டைரக்ட் நாமினேஷனில் போடுறதோ, நாமினேட் பண்ணுறதோ, ஒஸ்ட்டில் சொல்கிறதோ, இவங்களுக்குள்ளே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். தனித்தனியாக அவங்கவுங்க கேம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸையும் காட்ட மாட்டாங்க. அப்போ திருப்பி நீங்கள் பார்வை உள்ளே விட்டீங்கன்னு வைங்களேன், டிஆர்பி செம்மையாக வேறு லெவலில் ஏறும். இந்த ஐடியாவை நான் சொல்கிறேன். பாரு ஹேட்டர்ஸ் யாராவது இதை பார்த்தீங்கன்னா போய் தயவு செய்து நீங்கள் வந்து என் மேலே இருக்க கோவத்தை, இது இப்படி தான் சொல்லி பார்க்குறாங்க, பாரு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை பாரு வந்து இப்படி பண்ணால் டிஆர்பி ஏறும்னு சொல்கிறாங்க, பிக் பாஸ்க்கே சேலஞ்ச் பண்ணுறாங்க, இதை பண்ணி தான் பார்க்கட்டுமே அப்படின்னா யாராவது போய் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பெரிய சேனலுக்கு இப்படி நடந்தால் டிஆர்பி வேறு லெவலில் ஏறும். இது பிக் பாஸ்க்கு நான் கொடுக்குற சின்ன அட்வைஸ். தேங்க்யூ.